viewers, welcome to Madam Cooks a Lot. Lunch box ரெசிபியை பார்க்க போகிறோம். அந்த வகையில் கருவேப்பிலை சாதம் அப்புறம் கருணக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். முதல்ல கருவேப்பிலை சாதம் செய்யறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு பேன் காஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் கொஞ்ச நேரம் வறுத்ததுக்கப்புறம் 2 வரமிளகா, அப்புறம் 6லேருந்து 7 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 கப் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். கருவேப்பிலை நம்ம முடிக்கு மட்டும் நல்லது செய்கிறது இல்லாமல் அது நம்ம கண் பார்வை, அப்புறம் மூளை வளர்ச்சி, அப்புறம் மார்னிங் சிக்னஸ், இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்க. இது நம்ம உடலுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனால் நீங்கள் கருவேப்பிலை சாதத்தை மாதத்தில் 2 முறையாச்சும் செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ கருவேப்பிலை நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பாக ரெடியாக இருக்குது. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இந்த மசாலா பொருளெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இது தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து, நெய் கொஞ்சம் சூடானதும் 6லேருந்து 7 முந்திரியை சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். முந்திரி நல்லா ஃப்ரையாக இருக்குது. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் பொடியாக நறுக்கிய குடைமிளகாய் 1 கப் போட்டுக்கலாம். இதை நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கருவேப்பிலை மசாலா போட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ண போகிறோம். மசாலா பொருட்களெல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் வேக வச்ச சாதத்தை எடுத்துக்கோங்க. நீங்கள் சோனா மசரி, பச்சை அரிசி, இல்லை ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த அரிசியானாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த சாதத்தை நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கருவேப்பிலை சாதத்தோட டேஸ்ட் அதிகரிக்க பாதி எலுமிச்சை பழத்தோட சாறை பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். அப்புறம் வறுத்து வச்ச முந்திரி சேர்த்து இந்த சாதத்தை ஒரு வாட்டி கலந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு சுட சுட கருவேப்பிலை சாதம் ரெடி. இந்த கருவேப்பிலை சாதத்தை உருளைக்கிழங்கு வறுவல் அல்லது கருணக்கிழங்கு வறுவலோடு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். நான் உங்களுக்கு கருணக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். நாம் கருவேப்பிலை வறுத்தோம் இல்லைங்களா, அந்த பேனை வச்சுக்கலாம். அந்த பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவெல்லாம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கோங்க.
பாருங்கள், இப்போ நான் இங்கே 1/2 கிலோ அளவு கருணக்கிழங்கு மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது கலர் மாறுறதுனால தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கோங்க. இதை போட்டதும் ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். இப்போது லிட்டை க்ளோஸ் பண்ணி கருணக்கிழங்கு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்க போகிறோம். இப்போது இது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் 30 நிமிஷம் வரைக்கும் 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு மேலே நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ண போகிறதில்ல, அப்படியே பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த கருணக்கிழங்கு நம்ம பாடியில் இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸை கிளென்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஜாயிண்ட் பெயின் அப்புறம் கொலஸ்ட்ராலை குறைச்சிடும். முக்கியமாக பெண்களுக்கு இந்த கருணக்கிழங்கு ஹார்மோனோட பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பாருங்கள், 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த கருணக்கிழங்கு நல்லா சிப்ஸ் மாதிரி ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு சுவையான கருணக்கிழங்கு வறுவல் கருவேப்பிலை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது. கருவேப்பிலை சாதம், கருணக்கிழங்கு வறுவல், அப்புறம் லெமன் ஜூஸ். இந்த காம்பினேஷனில் இருக்கிற லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மேலும் நம்ம சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் ரெசிபி நம்ம சேனலில் பார்க்க விரும்புனீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், நான் உங்களை புது வீடியோவோட சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.